இந்த கால வேளையில நாமும் நம்முடைய வீட்டாரும் கர்த்தரையை சேவிப்போமா? எபெனேசரே, நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீர நன்றி, என் சிதையாமல் சுமந்தீர நன்றி. ஒரு கரு போல காத்தீர நன்றி, என் சிதையாமல் சுமந்தீர நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீர நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. ஒரு கரு போல சுமந்தீர நன்றி. எங்களை கருவோல சுமந்தி, எங்களை அற்புதமாய் சுமந்து தப்புவித்து வந்தீர். நன்றி செலுத்துகிறோம். ஒன்று இல்லாம இருந்த நாட்கள் உண்டு. சில நேரம் அந்த ஒன்று இல்லாமதுல தான் வாழ்க்கையே துவங்கினோம். ஆனா நீ நன்மையால நிரப்பினீர். ஒரு தீமையும் எங்களை அணுகாதபடி எவ்வளவு அற்புதமான ஒரு தகப்பனாக எங்களை பாதுகாத்து நடத்தினேன். இந்த கடவுளில் நன்றி செலுத்துகிறோம். நன்றி. ஒரு வார்த்தையில எங்களை பலப்படுத்தும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தாழ்மை உள்ளவர்க்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். பேதுரு அப்போஸ்தலன் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாரு. இன்னைக்கு ஏன் அநேகரால கிருபையை பெற முடியல? ஏன் இந்த கிருபை கர்த்தர் செலக்ட் பண்ணி தான் கொடுக்குறாரா? இல்லை ஏதோ அவர் பார்க்குறாரா? தாழ்வு உள்ளவன், உயர்வு உள்ளவன் இப்படி பார்த்து கொடுக்குறாரா? இல்லையே. எல்லாருக்கும் இந்த கிருபை இருக்கு. அவன் தூசியாக இருக்கலாம், குப்பையாக இருக்கலாம். அவன் கர்த்தரை நம்பினா போதும், அவனுக்கு அந்த கிருபை உண்டு. ஆனால் ஏன் இந்த கிருபை இன்னைக்கு பெற முடியல? இன்னைக்கு வெற்றியை பெற முடியல, குழந்தை செல்வத்தை பெற முடியல, ஏற்ற வேலையில் திருமண காரியங்கள் கைக்கூடி வரல, ஆஃபீஸில் போராட்டம், தோல்வி, நிர்பந்தம், பலவிதமான பிரச்சனை, சரீரத்தில் பிரச்சனை, கடன் பிரச்சனை. இன்னைக்கு அநேக பேர் சொல்வது உண்டு, என்னன்னா அந்த கிருபை இருந்தால் போதுமே. அப்போ ஏன் எனக்கு அந்த கிருபை இல்லை? நான் எடுக்கலையா? எடுக்க முடியாதா? எனக்கு கர்த்தர் கொடுக்கலையா? ஆனால் இங்கே பேதுரு அப்போஸ்தலன் தெளிவாக சொல்கிறாரு, தாழ்மை உள்ளவருக்கோ. தாழ்மை உள்ளவர்னா யார்? நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் தாழ்மைனா ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போடக்கூடாது. சமீபத்தில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க பாருங்கள், நல்லா படித்தவங்க நல்ல இடத்துல வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு திடீர்னு ஒரு உணர்வு வந்துச்சான். உணர்வு வேதத்தின் அடிப்படையில் வந்தால் நல்லது இல்லையா? அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், இல்லை நான் அன்றைக்கி நிறைய ஏழை பிள்ளைகளை நான் பார்த்தேன். அப்போ பாருங்கள், எனக்கு உடனே தோன்றுச்சு, நான் இனிமேல் ரொம்ப இந்த காஸ்ட்லியான சேலை, பட்டு சேலை, சில்க் சாரீஸு, இந்த டிசைனர் சாரீஸ் இதெல்லாம் நான் உடுத்த போகிறதில்ல. சாதாரண சேலை அதுதான் கட்ட போகிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம். பாருங்கள், இப்படி தான் இருக்க போகிறேன்னு. நல்லா கவனிங்க. கிடையாது. கர்த்தர் எதுக்கு உங்களுக்கு வேலையை கொடுத்தாரு? எதுக்கு அந்த படிக்கிற அந்த அறிவை கொடுத்தாரு? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ படிக்கணும், வேலையை கொடுக்குறாரு. வேலை உங்கள் திறமை அடிப்படையில் வரலைங்க, கிருபையின் அடிப்படையில் வந்துச்சு.
நீ படித்ததே அவருடைய கிருபையின் அடிப்படையில். அப்போ பாருங்க, ட்ரெஸ் பண்ணணும், நல்லா பண்ணணும். அது கர்த்தர் விரும்புகிறாரு. கவனிங்க, சில நேரத்தில் இது வேற சில பேர் தவறாக புரிஞ்சுக்கிறது உண்டு. என்னை கிறிஸ்துவுக்குள்ளே தகுதிப்படுத்துகிற மாதிரி நான் உடைகளை உடுத்தேன். தகுதி குறைவாக போகிறது நல்லதில்லை. நான் சொல்கிறது தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. தகுதினா உங்களுக்கு இதெல்லாம் போடுறதுக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படி கேட்கல. நீ கிறிஸ்துவுக்குள்ளே இப்போ இருக்கிற, நீ அவருடைய பிள்ளை, ராஜா வீட்டு பிள்ளை. ராஜா வீட்டு பிள்ளை ராஜா வீட்டு மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் இல்லையா? இந்த ஆறா குறையா இல்லை, ராஜா வீட்டு பிள்ளை ஒரு நாள் அப்படி பண்ணாது. அது பாருங்கள், தகுதியே போயிடும். அப்போ கவனிங்க, கொஞ்சம் நிதானிக்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சில பேர் இல்லை வேணாம், சும்மா ஒரு 300 ரூபா சேலை, 400 ரூபா சேலை, 50 ரூபா சட்டை. 50 ரூபாய்க்கு சட்டைனா இருக்கான்னு தெரில. ஆனால் எங்கேயோ சில பேர் தேடி கண்டுபிடிக்கிறாங்க 200 ரூபா சட்டை. போதும், என்னத்துக்கு இது? இல்லைங்க, கர்த்தர் ஒரு நோக்கத்துக்குன்னு வைக்கிறாரு. என்ன நோக்கம்? இது என்னுடைய பிள்ளை, நான் இந்த பிள்ளையை ஆசீர்வதிச்சிருக்கிறேன். என் பிள்ளை அவன் மனமகிழ்ச்சியாக இருக்கணும், அவனுக்குள்ள நான் இருக்கிறேன், அவனை நான் வழி நடத்துகிறேன்றதை பார்க்கணுன்னா நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கணும். ஒரு ராஜா வீட்டு பிள்ளை பிச்சைக்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நின்றுக்கிட்டு நான் இந்த ராஜா வீட்டு பிள்ளைன்னு சொன்னால் நம்புவாங்களா யாராவது? என்னப்பா இப்படி இருக்க? இல்லை பாருங்க. அப்போ கவனிங்க, ஒரு நோக்கம் இருக்குது. கவனிங்க, இன்றைக்கி நம்ம இந்த வேத வார்த்தை என்ன சொல்லுது? தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை. அப்போ தாழ்மைன்றது நான் உடையில பண்ணுறது, அப்புறம் சாப்பிட்றதில்ல, அப்புறம் ஏதோ சில விஷயம் செருப்பு போடாமல் ஷூ போடாமல் இல்லையா? சில பேர் பாருங்கள், உடனா வேறு மாதிரி ரொம்ப தாழ்மையாக, அவ்வளோ சேர்ஸ் இருக்கும், நல்ல சோஃபாஸ் இருக்கும், போய் உட்கார மாட்டாங்க, கீழே உட்காருவாங்க. இதெல்லாம் கிடையாது. சில பேர் ஒருவேளை இல்லை எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுள், நான் வீட்டில் வந்து அப்படி தான் உட்காருவேன், அது ஓகே. ஆனால் சில பேர் இல்லை இப்படி இருந்தால் தான் தாழ்மை, இதை தான் கர்த்தர் தாழ்மைன்றாரு. இல்லை மக்களே, அது கிடையாது. தாழ்மைன்றது என்னென்னா கடவுளுக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கர்த்தருடைய திட்டத்தை அறிஞ்சு கர்த்தருடைய திட்டத்தில் செயல்படுறது, அதுதான் தாழ்மை. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை கேட்டு அதை கீழ்ப்படிஞ்சு நோனா நோ, எஸ்னா எஸ், அதுதான் தாழ்மை உள்ள இருதயம். கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு உலகத்தை நிராகரிக்கிறதுக்கு பாருங்க, அதுதான் தாழ்மை. அப்போ அந்த ஆளுக்கு தான் என்ன, அந்த மனுஷிக்கு தான் கர்த்தர் கிருபை அளிக்கிறாராம். கிருபை தந்துட்டாருன்னா அவன் வாழ்க்கை உயரும். கிருபனால தான் அவன் வாழ்வான், கிருபனால தான் அவன் ஆயுசுனால, கிருபனால தான் அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய கிருபனால தான் அவனுடைய வேலையில் கை வைக்கிறது செழிப்பு உண்டாகும். நல்லா கவனிங்க, ஏன் ஈசாக்கு சண்டை போடலை? அது அவனுடைய மூதாதையோர். இது இப்பயும் ஆளை வச்சு தோண்டி இருக்கான். இன்னொருத்தவங்க தோண்டினதில் போய் இல்லை, இவன் தான் ஆளை வச்சு தோண்டினான். தோண்டிட்டு இப்போ பார்த்தா வந்து இது எங்கள் கிணறுன்றான். நீனே வச்சுக்கோ. சண்டை போடுறது இல்லை. இப்போ என்னென்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, என்கிட்ட கர்த்தர் கிருபை இருக்குது, நீ துரத்துனா நான் எங்கேயும் போய் சர்வே பண்ணுவேன், ஏன்னா கர்த்தருடைய கிருபை என்கிட்ட இருக்குது. அதனால தான் சண்டை போடாமல் மூவ் பண்ணியே போகிறாரு. கடைசியில் பாருங்கள், அவனுக்கு புரிஞ்சு போச்சு இவன் கூட கர்த்தர் இருக்கிறாங்க. அப்போ கவனிங்க, எந்த ஒரு மனுஷி கடவுளுடைய திட்டத்தை அறிஞ்சு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதே பொழப்பா வச்சு அதை மூச்சா வச்சு செய்கிறானோ அவனுக்கு அங்கே கிருபை கொடுக்குறாரு. உங்களுக்கு விளங்குதா? நீங்கள் கிருபை பெறுகிறவர்கள், கிருபை கர்த்தர் உங்களுக்கு தராரு, நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. God bless you.